ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோம்ஸின் சமையல் உலகம். இன்றைக்கி நாம் தீபாவளிக்காக சூப்பரான ஹெல்த்தியான ஒரு லட்டு ரெசிபி பார்க்க போகிறோம். அவல் லட்டு ரொம்ப சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 1 கப் அளவுக்கு நான் அவல் எடுத்திருக்கேன். சேர்த்துட்டு இதை ஒரு 5 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அவலோட பச்சை வாசனை போனதும் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அடுத்ததாக 1/4 கப் அளவுக்கு பாசிப்பயிறு எடுத்திருக்கேன். இப்போ இதையும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கணும். கலர் சேஞ்ச் ஆனதும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ அடுத்ததாக ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற அவலை உள்ளே சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிடலாம். இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கணும். அதே மாதிரி வறுத்து வச்சுருக்கிற பாசிப்பயிரையும் நல்லா பவுட்ரு பண்ணிடலாம். பாசிப்பயிருக்கு பதிலாக நம்ம பொரிகடலை, வேர்க்கடலை, முந்திரி பருப்பு கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா சாஃப்ட் பவுடராக அரைச்சிட்டு ஏற்கனவே பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிற அவலையும் இதையும் ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். இப்போ இதில் 3/4 கப் அளவுக்கு வெல்லத்தை நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கேன். இப்படி துருவி எடுத்தோன்னா எல்லாத்தோடையும் ஈஸியாக மிக்ஸ் ஆயிரும். அப்புறம் வாசனைக்காக 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள். இப்போ அடுத்ததாக ஒரு சின்ன கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்குறேன். நெய் உருகுனதும் இதில் கொஞ்சமாக முந்திரி பருப்பை வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். முந்திரி பருப்பு கரிஞ்சிடாமல் லைட் கோல்டன் ப்ரௌன் வர்ற வரைக்கும் வறுத்துக்கணும். இப்போ வறுத்த முந்திரி பருப்பை பிளேட்டில் உள்ள மற்ற பொருட்களோடு சேர்த்துடலாம். முதல்ல கை வச்சு நல்லா எல்லாத்தையும் கலந்துடலாம். இந்த ரெசிபிக்கு வெல்லத்தை பாகு காய்ச்சி சேர்க்கக்கூடாது. வெல்லத்தை பாகு காய்ச்சி சேர்த்தோன்னா ஆறுனதுக்கப்புறம் லட்டு ஹார்டாயிரும். வெல்லத்தை இப்படி துருவி சேர்த்துருக்கிறதுனால லட்டு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா சூடு பண்ண நெய்யை சேர்த்துட்டு லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். முதல்ல ஒரு ஸ்பூன் வச்சு கலந்துட்டு அதுக்கப்புறமா கை வச்சு பிடிக்கணும். ஏன்னா ரொம்ப ஹீட் இருக்கும். இது நம்ம நெய் வளங்காக்கெலாம் பிடிப்போம் இல்லையா, உருண்டை, அதே மாதிரி தான். கொஞ்சமாக கையில் எடுத்து நல்லா அந்த சூட்டோடையே நல்லா ஸ்பீடாக பிடிச்சிடணும் அழுத்தி. அவ்வளோதான், லட்டு சூப்பராக தயாராகிடுச்சு. இதே மாதிரி மற்ற லட்டையும் நம்ம பிடிச்சிடலாம். இந்த அளவில் மொத்தம் மீடியம் சைஸில் 15 லட்டு கிடைக்கும். இந்த லட்டு மொத்தத்தையும் பிடிக்கிறதுக்கு எனக்கு 3 டேபிள் ஸ்பூன் நெய் தேவைப்பட்டுச்சு. அவ்வளோதான், சூப்பரான அவல் லட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த லட்டில் நம்ம அவல் சேர்த்துக்கிறதுனால ஒரு கிறிஸ்பினஸ் நமக்கு தெரியும். அதே மாதிரி நெய்யும் அதிகமாக சேர்த்து நம்ம பிடிச்சிருக்கிறதுனால நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இந்த தீபாவளிக்கு கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கோம்ஸின் சமையல் உலகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சுவை மனம் எங்கும் பரவட்டும்.